கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு நடந்து கிருபையாக இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேதவாசி நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவர். நீ கிருபையாக இறங்கி வரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யும். மக்கள் மகிமையும் கனவும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இந்த வேதவாசி நிகழ்ச்சிக்காக உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து நீங்கள் இதை கேட்டு நீங்கள் இதை பயன்பெறுங்கள். வேதம் கையில் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நீங்கள் இதைகளை கேட்பீர்களானால் இப்படி தொடர்ந்து ஓராண்டிலே இந்த வேதத்தை வாசித்து முடிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே இது உங்களுடைய கரங்களிலே செல் இருக்கிறதுனாலே நீங்கள் எந்த நேரத்திலும் இதை போட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வேதத்தை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாத நேரங்களிலும் இது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பலவீன நேரங்களிலும் இதை நீங்கள் போட்டு கேட்கலாம், உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். அதே போல் துக்கம், துயரங்கள் இந்த நேரங்களிலும் இதை போட்டு கேட்பீர்களானால் உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். இந்த நாட்களிலும் பாருங்கள், ஆண்டவர் ராஜாக்களுக்கு செய்த காரியங்கள் இப்படி ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்கும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 நாளாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது ஆனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞானதிஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உண்மையில் வர இருந்தது. ஆகல நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தை நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாக இருந்து திரும்ப பெயர் சபா தொடங்கி எப்ராயிம் மலைதேசம் மட்டுமுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி பண்ணினான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களை ஒவ்வொரு பட்டணங்களும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகளினால் அல்ல, கர்த்தருடைய கட்டளைகளினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள். நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சணியும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றார். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும் போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியர்களும் இஸ்ரவேலுடைய வம்சத் தலைவர்களும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாதவிஷங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமில் நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கீதங்களும் பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளுக்கும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரிடத்தில் இருக்கிற உங்களிடத்தில் வரும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு நிரஸ்தராகாது படிக்கும், உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராத படிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நிரஸ்தராக மாட்டீர்கள். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலிலும் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியர் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாக இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாக இருந்த காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். அதிகாரம் 20. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே ஆகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவிட்டான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் பொது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமில் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்க நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கருத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவர் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்மோடு ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக
இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? அதனால் அவர்கள் இங்கே குடியிருந்த இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் பட்டயம் நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சமும் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்திலே விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் அது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது மித சிறுவேலை எகிப்து தேசத்திலிருந்து வருகிற பொழுது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் கர்த்தர் அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியப்படவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர் குமாரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரல் ஒருவனான லேவி உன்மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளை ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இந்த ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்கள் எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது யோசபாத் மட்டும் முகம் புறப்படினான். சகல யூதா கோத்திரத்தார் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராரியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடைய கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்த மேல் தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். பிற்பாடு கையில் யோசபாத் என்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்து அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பி வரப்பண்ணில் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படினால் அம்மோன் புத்திரருக்கு மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது நாங்களும் தாங்கள் ஒருவரையொரு அழைந்து தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்தரத்துள்ள சாம கூட்டாண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டமாக இருக்கும் திக்கை நோக்கி இருக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களண்டை கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்திலும் அவர்களுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களிலும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மீதியாக இருந்தது. 4ஆம் நாளிலே பெரக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரையில் இருக்கிற பெராக்கா என்னும் பெயர் தனித்தார்கள். பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் மேல் கழிவுற செய்யபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்பங்களோடு சுரமண்டலங்களும் பூரிகளோடும் எருசலேம் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேலும் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. விதமாக தேவன் சுற்றுப்புறத்தாரில் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது. யோசபாத் யூதாவை அரசாண்டான். அவன் ராஜாவாகிற பொழுது 35 வயதாயிருந்து
25 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சில்சியின் குமார்த்தியாக அவனுடைய தாயின் பேர் அசுபாள். அவன் தன் தகப்பனாய் ஆசாபின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் தங்கள் இருதயத்தை தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக நேராக்கி இருந்தார்கள். யோசபாத்தின் ஆதி அந்தமான மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்தில் கண்டிருக்கிற ஆனானின் குமாரன் ஏகூரின் வசனங்களில் எழுதியிருக்கிறது. அதற்கு பின்பு யோதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடைய தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவருடனே கூடிக்கொண்டார்கள். அப்பொழுது ஏசியன் பேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரனாகிய நதாயாவின் குமாரனான எலியசர் யோசபாத்திற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடைய கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரிகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அவர்கள் தர்சீசுக்கு போகக்கூடாமற் போயிட்டு. அதிகாரம் 21. யோசபாத் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்து தாவீது நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் சாணத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவனுக்கு யோசபாத்தின் குமாரனாகிய அசரியா, இகேல், சகரியா, அசரியா, மிகாவேல், செபத்தியா என்னும் சகோதரி இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளை யூதாவில் அரணான பட்டணங்களை அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷபுத்திரனானபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்ய பாரத்துக்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரி எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்கள் சிலரையும் பட்டயத்தால் கொண்டு போட்டான். யோராம் ராஜாவாகிற பொழுதும் 32 வயதாக இருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாப்பின் வீட்டாரை செய்கிறது போல செய்தான். ஆகாப்பின் குமார்த்தி அவனுக்கு மனைவியாக இருந்தான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனுடைய பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாது இருந்தார். அவன் நாட்களில் யூதாவுடைய கையில் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யோராம் தன் பிராபுக்களோடும் தன் சகல ரதங்களோடு புறப்பட பண்ணின. அவன் ராத்திரியில் எழுந்திருந்த தன்னை வளைந்து கொண்டு ஏதோமியரை ரதங்களின் தலைவரை முறியடித்தான். ஆகலும் யோதாவுடைய கையின்கள் இருக்கிற ஏதோமிய நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் அக்காலத்திலே லிப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். அவன் யோதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யோதாவையும் அதற்கு ஏவிவிட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசியாய் எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீர் உன் தகப்பனாய் யோசபாத்தின் வழிகளிலே யூதாவின் ராஜாவை ஆசாவின் வழிகளில் நடவாமல் இஸ்ரவேலின் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கலும் நல்லவர்களாக இருந்து உன் தகப்பன் வீட்டாரையும் உன் சகோதரனையும் கொண்டு போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதியாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியை எத்தியோப்பியருக்கு அடுத்த தேசத்தார்கான அரேபியரின் ஆவியை யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யோதாவிலே வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் ஆகப்பட்ட எல்லா பொருட்களையும் அவன் பிள்ளையையும் அவன் மனைவியையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவகாஸ் என்னும் அவன் குமாரில் இளையவன் அல்லாமல் ஒருவன் குமாரிலும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களை உண்டான தீராத நோயினால் அவனை பாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்கு கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற பொழுது 32 வயதாக இருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவர் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் ராஜாக்களின் கல்லறைகளை அவனை வைக்கவில்லை. வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் நீர் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தரும் இதை வாசித்து பயனடைய உதவி செய்வீராக. எங்களோடு நீர் அற்புதமாக நீ வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன்.
ஆமீன்.